ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 20 பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ஹாங்கு பண்ண வேலையால் வயிறு ஒரு மாதிரி கோளாறாக இருக்கும். அங்கே ஆளுக்கு ஒரு மாதிரியாகும். அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி பாம்பு போட்டுக்கினே அப்படியே ஹாங் வந்து விழுவான். ஆளோட நிலைமையே மோசமாக இருக்கும். மாஸ்டர், என்னால் முடியலை. ஜூலியனுக்கு அங்கே என்ன ஆச்சு, என்னென்ன பண்ணா எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் ஹாங் அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். மரியாதையா சொல்லு, ஜிங் கிட்ட அப்படி என்ன பண்ண? அது வந்து என்ன, நீ கம்முன்னு இருக்க? உனக்கு காது கேக்குதா இல்லையா? நான் உன்கிட்ட தான் கேட்டேன், எதுக்காக நீ அப்படி பண்ண, என்ன பண்ண? மாஸ்டர், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க மாஸ்டர், எனக்கு வந்து தெரியாது மாஸ்டர். அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனா, அதான் நான் அப்படி பண்ணேன். ஏண்டா அதுக்குன்னு நீ இப்படியா பண்ணுவ? அங்க ஜிங்குக்கும் ஒரு மாதிரி பாவமா இருக்கும். இதனால ஹாங்க காப்பாற்றணும்னு சொல்லி ஜிங் அங்க நடுவில் வரும். மாஸ்டர், அது என்னன்னா பிரதருக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அது எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. சரி, அதனால பாவம்னு சொல்லி நான் கொடுத்த மாஸ்டர், மற்றபடி எதுவும் இல்லை. ஆனா ஹாங்கை பத்தி நம்ம ஆளுக்கு அங்க தெரியும். இதனால பயங்கரமா அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஹாங், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா போயும் உன் சின்ன சிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி அந்த ஸ்நாக்ஸை பறிக்கிறது சரியான விஷயமா? யோசி. மாஸ்டர், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் அப்படி பண்ண மாட்டேன், என் மேலதான் தப்பு இருக்கு, சாரி இப்படின்னு சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ள பயங்கரமா வயிற்ற கலக்கி விடும். இதனால ராக்கெட் போற மாதிரி நம்மாலு அப்படி கேஸை விட்டுன்னு பயங்கர வேகமா வானத்துல பறக்குறான். அங்க நம்மாலும் பயங்கரமா கத்துறான். அடே ஹாங்கு, எங்க தப்பிக்கலான்னு பாக்குறேன், மரியாதையா இங்க வா. நானாயா வரமாட்டேன்னு சொல்றேன், என் வயிறு வந்து அப்படி பண்ணுது, பின்னாடி வந்துக்கினே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணுற மாதிரி எதையுமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அது பெட்டுக்கான ஃபுட்டு. தேவையில்லாமல் எத்து என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, பின்னாடி வந்துக்கினே இருக்கு விடாம. நல்ல வேலை இந்த டைமில் எனிமிஸ் யாருமே என்னை பார்க்கலையே, இல்லைன்னா அவ்வளோதான், என் மானம் கப்பல் ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் ஜப்பா வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் நோக்கி சீன் வரும். அந்த இடத்துல ஹாங் அப்படி பறந்து கேஸ் எல்லாம் விட்டுன்னு போவானா, அதை பார்க்குற அந்த பர்சன் அவங்க கத்துறான். வாவ், அங்க பாருங்க, வானத்துல ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேரி பறந்து போகுது. பறந்து போகும்போது டர்ரு பொருன்னு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் அங்க கேக்குது. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த சின்ன பொண்ணு சொல்றான், அதை பார்க்கும் போது என்னோட சிஸ்டர் பாம்பு போடுற மாதிரி இருக்கு. அங்க மீசக்காரரும் வந்துட்டு எப்படி ஒரு ஃபேரி பாம்பு போடும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜப்பா சிட்டிக்கு வந்த ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்மெல்லை நல்லா மோந்து பாருங்க. அங்கே எல்லாருமே பைத்தியம் மாட்டோம், அது என்னதுன்னு தெரியாமல் பயங்கரமாக மோந்து பார்க்குறாங்க. அது ஏன் தெரியல, அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த எனர்ஜி வேணும்னு சொல்லி அந்த ஸ்மெல்லை இன்னமும் அவங்க நல்லா மோந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹாங்கோட பாடியும் திரும்ப அவங்க பழையபடியாகவும் அந்த இடத்துல மாஸ்டர் கிட்ட வரான். மாஸ்டரே, என்னை மன்னிச்சிருங்க, அந்த எனர்ஜி எல்லாமே என் பாடியை விட்டு போயிடுச்சு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் எனக்கு தரலாம். சரி, நீயே சொல்லும் போது பனிஷ்மெண்ட்டை உனக்கு தரேன். நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு நம்ம ஜிங்கு என்னென்ன சொல்றாலோ எல்லாத்தையுமே நீ பண்ணணும். சிம்பிளா சொன்னா ஜிங்குக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி. என்னது, 3 மாசத்துக்கு அந்த எலிக்கு ஒரு சர்வெண்டா இருக்கணுமா? என்ன கொடுமைடா இது. சரி, ஏதோ ஒன்று பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 3 மாசம் அங்கே கடந்து போகுது. ஏதோ ஒரு ஷிப்பை நோக்கி சீன் அப்படியே வரும். அங்க இருக்கிற ஆளுங்களும் ஏதோ மெடிசன் கிங் வேலி அப்படின்னு ஒரு வேலி இருக்கு, அது இன்னமும் சில பல நாளில் ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம விடவே கூடாது. ஏன்னா அந்த வேலியுடைய ஓனரு ஏகப்பட்ட பிளான்ஸு, ஏகப்பட்ட ரேரான ஹெர்ப்ஸு இதெல்லாம் உள்ள வச்சிருக்காரு. அதோட மதிப்பை பத்தி சொல்லவே வேணாம், ரொம்ப ரேரு. அதுக்காக ஒரு வாரி ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை, அந்த அளவுக்கு ரேரு. அதே மாதிரி அந்த வேலி இருக்குல்ல, அது 1 லட்சம் இயர்ஸுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஓப்பனே ஆகும். அக்கிலி இந்த வாட்டி அது கரெக்டா இந்த டைம்ல ஓப்பன் ஆக போகுது. அந்த வேலிக்குள்ள போகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாரி ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை. அதுக்காக பெரிய பெரிய ஆளுங்களும் அங்கே வர வாய்ப்பு இருக்கு. ஃபவுண்டேஷன் லெவலு, சின்ன லெவல்ல இருக்கிற ஆளுங்களால உள்ளே போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கேங் அங்கே வரப்போது, அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க அதை பத்தி அங்கே பேசும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் அங்கே கேட்கும். மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற வேல்யூபிளான பொருள், வேல்யூபிளான ஐட்டம் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுங்க. அங்கே இது கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே இருக்கிற இந்த போட்ல பாடி இன்டகிரேஷன் லெவலில் இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் அவங்களாம் இருக்காங்க. அவங்க இருக்கும் போது ராபரியா, அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. ஆமா, நீங்க வந்து யாரு, அதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்பதான் அங்க யாரு வந்திருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோவோட கேங் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு டூப் இங்க வந்திருக்கு. ஆனா பாவம் இந்த கேங்க்கு அங்க தெரியல, எல்லாருமே சூனா பணவா மாற முடியாதுன்னு. அந்த கேங்ல இருக்க அந்த வயசான பர்சன், அவனையே அவன் ஜூன்லின் அப்படின்னு சொல்லுவானா, அங்க மத்த
மற்றவங்களும் அப்படியே ஜூன்லினோட டிசைபிள் மாதிரி தான் லைட்டாக அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே ஜூன்லினை பற்றியோ இல்லை ஜூன்லினோட டிசைபிள் உங்களை பற்றியோ அங்கே தெரியாது. வெறுமா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் தெரியும். அதனால அப்பியரன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுமா அவங்களுக்கு பயமா இருக்கு. எல்லாமே ஓகே தான், ஆனால் ஒரு சைடு இவங்க கிட்ட அந்த லெஜெண்டரியான குன்பேங் அந்த பீஸ்ட் வந்து இருக்கணும். ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குன்பேங் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போனா உண்மையிலேயே ஜூன்லின் வந்து இவரு தானா? அங்கே இந்த மாதிரிலாம் பேசும்போது வயசானவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அடடே இந்த பிளான் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அடே லீ என்ன பண்ணிருக்க? நிற்காம இவங்க கிட்ட இருக்கிற வேல்யூபிளான ஐட்டம் பணம் எல்லாத்தையுமே கொண்டு வா. ஃபேக்கான லீயும் வந்துட்டு மரியாதையாக உங்ககிட்ட இருக்கிற பணம் வேல்யூபிளான ஐட்டம் எல்லாத்தையுமே கொடுங்க. இல்லைன்னா அவ்வளோதான், இந்த பிளேடை வச்சு சும்மா வெட்டி போட்டு கண்ணந்துண்டமாக்கிடுவேன். ஐயா சாமி நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண வேணாம். நாங்களே ஏதோ அப்படியும் இப்படியும் எங்கள் பொழப்ப வந்து ஓட்டுறோம். அதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை நாங்கள் கொடுக்குறோம். அடே அப்புறம் எதுக்காக நீங்கள் 2 பேரும் மாசம் நிற்கிறீங்க? சீக்கிரமா உங்ககிட்ட இருக்கிற பணம் வேல்யூபிளான ஐட்டம் எல்லாத்தையுமே கொடுங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. இப்படி இவங்க கிட்டலாம் வாங்கிட்டாங்க. மேலே தனியாக பெரிய பெரிய கெஸ்ட்டுங்களாம் இருக்கிற ரூம் இருக்கும். அதுலேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருமா? இதனால அந்த ஃபேக்கான லீ ஆளு மேலே போகிறான். ஆமா யாரு மேலே இருக்கா? அவங்களுக்கு என்ன தெரியாதா இந்த மாதிரி நாங்கள் வேல்யூபிளான ஐட்டம் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறோன்னு? மரியாதையை கொடுக்க சொல்லுங்க. ஐயா வேணாயா, மேலே இருக்கவங்க பவர்ஃபுல்லான கெஸ்ட்டு, அதனால வேணா வம்பு. ஆனால் இதை கேட்குற அந்த ஃபேக்கான லீக்கு அவளுக்கும் அங்கே பயமே இல்லை. ஏன்னா ஆளு வந்து நம்ம ஜூன்லினை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்பான். ஜூன்லின் பெரிய பெரிய ஆளுங்களை அசால்ட்டாக முடிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஜூன்லினை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியும் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளோதான். என்னோட மாஸ்டர் ஜூன்லின் அவர் வந்தாருன்னா மொத்தமாக முடிச்சிருவாரு. அதனால முன்னாடி இருக்கிற அந்த ஆளுங்க அவங்க எங்க கிட்ட கம்முன்னு அவங்க கிட்ட இருக்கிற ஐட்டமை கொடுக்கறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாருமே காலி. ஆனா உள்ள இருக்கிற ஆளுங்க ஹிவா செக்டர்லேருந்து வந்த ஒரு பெரிய ஆளுங்க. அதனால பிரச்சனையை பண்ணலாமா இல்லை வேணவா அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனா இந்த மாதிரி வாய்ப்பை விட்டா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுக்கு மேல கிடைக்காது. இதனால ஃபேக்கானலியும் அங்க அப்படியே நிக்கிறான். அங்க முன்னாடி ஒரு 2 பேர் வராங்க. அதுல வயசான ஒரு பேரு டென்சான, இன்னொரு பொண்ணு இருக்கால அந்த பொண்ணோட பேரு மேவி, நம்ம ஷார்ட்டா மே அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க இப்படி இவங்க 2 பேருமே வெறப்பா நிற்கும் போது அந்த ஃபேக்கானலியும் அங்க சொல்றான், என்ன ஆச்சு வெறமா இப்படி பார்க்க தான் போறீங்களா இல்ல பொருள் என் கையில வரமா? அங்க இது கேட்டோடனே மேக்கு கடுப்பாவுது. அடே நீ எல்லையை மீறி போற, இப்பயே உன் கதையை முடிக்கிறேன். மே சொன்னா கேளு, வெயிட் பண்ணு. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ண வேணாம். அங்க அவருக்கு என்னன்னா முன்னாடி இருக்கிற அந்த பர்சன் அவன் வந்து ஜூன்லின், அதே மாதிரி இங்க நிக்கிறான்ல இவன் வந்து லீ, அவனோட டிசைபிள். இவங்களை பத்தின ரூமர்ஸ் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்க்கும்போது அந்த அளவுக்கு பவரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா சண்டைன்னு வந்துட்டா ரொம்ப டெரிஃபைங்கா தான் அந்த ஃபைட் அமையும். அதனால தேவையில்லாம இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மூக்கு நுழைக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். இதனால அந்த வயசானவரும் 5 மில்லியன் மதிப்போட இருக்கிற ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல் சாண்ட் அதை அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி இதுல யூசபிளான ஆர்டிஃபேக்டும் இருக்கு. இப்படின்னு அந்த பர்சனுக்கு கொடுக்க அவ்வளவுதான், அந்த பர்சனும் அப்படியே கொண்டு போறான். அந்த பர்சன் போனோடனே மே அங்க ரொம்ப கோவமாவரா. அங்கிள் எதுக்காக போயும் இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு அவ்வளோ மதிப்போட இருக்கிற ஆர்டிஃபேக்ட், ஹை கிரேட்ல இருக்க கிறிஸ்டல் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்? இல்லம்மா உனக்கு அவனோட பவரை பத்தி தெரியல, ரொம்ப அதிகம். ஆனா இவனை மாதிரி ஆளுங்க எதுக்காக இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகணும்? இவனை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஒன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்டேனா இவனை மாதிரி ஆளுங்களை மொத்தமா நான் அழிக்காம விட மாட்டேன். ஒன்ஸ் நீ ட்ரிபுலேஷன் லெவலுக்கு மேல போயிட்டேனா நீ பொசஸ் பண்ணிருக்க ஸ்டெல்லார் இம்மார்டல் பிசிக் அது இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறிடும். ஈவன் சாங் இருக்கான்ல, சாங் கிட்ட சோலார் இம்மார்டல் பிசிக் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு. அந்த பிசிக்கே உன்னோட பிசிக் ரொம்ப ரைவலா இருக்கும். அங்கிள் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜூன்லினை விடும் பல மடங்கு நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன். அந்த டைம்ல ஜூன்லினோட கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். சீன் அப்படியே ஃபேக்கான ஜூன்லினோட கேங்கை நோக்கி வரும். அந்த கேங்க்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா அந்த ஆக்டர் சும்மா தான் இவங்க போட்டாங்க. அதுக்கே இது இந்த அளவுக்கு பக்காவா போகும்னு யாருமே அங்க எதிர்பார்க்கல. ஆமா அந்த இடத்துல உண்மையை சொன்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய கல்டிவேட்டரே என் முன்னாடி அமைதியா இருப்பான்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஆனா நீ என்ன சொல்லிருக்க? எனக்கு தெரிஞ்ச அந்த பர்சனுக்கு உன்னை பார்க்கும் போது பயமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா அதை நீ சொல்ல வேணா, ஒரு இம்மார்டல் மாதிரி நடிக்கிறதுனால நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, நீ ட்ராஷா தான் இருப்ப. அங்க இதை கேட்டோன்னே ஃபேக்கான ஹங்க் பயங்கரமா கடுப்பாவுது. மொத்தமா முச்சு விட்டுலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள ஜூன்லினோட ரெப்ளிகா அது பயங்கரமா கத்தும். போதும் 2 பேருமே ஸ்டாப் பண்ணுங்க, அமைதியா இல்லைன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் உங்களை என் கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா மறக்க வேணாம், நீங்க எல்லாருமே வெறுமா ஒரு ரெப்ளிகா ஒண்டிதான். அதனால அசால்ட்டா உங்க எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணி மாத்திட்டு போக முடியும். ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த வாட்டி நம்ம பிளான் பக்காவா இருக்கு, மிஸ்ஸே ஆகக்கூடாது. என்ன? ஏன்னா இந்த வாட்டி மெடிசன் கிங் வேலி அது ஓப்பன் ஆக போகுது.
1 லேக் இயருக்கு எப்பயாச்சும் தான் அது அப்பியரே ஆகும். இந்த இடத்துல பெரிய அளவுல மக்களும் நிறைய கல்டிவேட்டர்ஸும் வருவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் கடைசி முறை ஒரே ஒரு வாட்டி கொள்ள அடிக்கணும். என்ன புரியுது அவங்களுக்கு? இப்படி இவங்க பேசும்போது இவங்க மண்டைக்கு மேல குன்பேங் பயங்கர வேகமா போகுமா. அந்த பயங்கரமான ப்ரெஷர் பார்த்து அங்க இருக்கிற ஃபேக்கான ஜுன்லின் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க மத்தவங்களுக்கும் அல்ல அவங்களும் பயந்து போறாங்க. ஆமா, வானத்துல எதுக்காக இந்த மாதிரி டெரிஃபைங்கான கிரியேச்சர் பறக்குது? நல்ல வேலை அது நம்மள கண்டுக்கல, இல்லைன்னா நம்ம நிலைமைய மொத்தமா முஞ்சிருக்கும். சீன் அப்படியே நம்ம ஜூன்லினை நோக்கி வரும். இந்த இடத்துல இன்னைக்குதான் 3வது மாசத்தோட கடைசி நாள். அங்க ஜூன்லினோ சொல்றான், சீக்கிரம் ஜிங்கு, இன்னைக்குதான் நம்ம ஹாங்குக்கு உனக்கு ஒரு சர்வெண்டா இருக்கிறதுக்கான கடைசி நாள். அதனால பார்ட்டி கிஃப்டா கடைசியா ஒரு கிஃப்டா உனக்கு கொடு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் அதை போயிட்டு கொண்டு வா ஜிங்கு. அங்க ஜிங்கம் போயிட்டு அந்த ஐஸ் கட்டில இருந்து கொண்டு வரும். ஹாங், 3 மாசமா நீ உழைச்சல, அதுக்கான பெஸ்ட் ஃப்ரோசன் டெசர்ட்னா அது இதுதான். இந்த உலகத்துல எங்க நீ தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கிடைக்கவே கிடைக்காது. நான் ஹாங் என்ன யோசிப்பானா, இந்த வாட்டியும் அவன் ட்ரிக் பண்றான் அப்படின்னு தான் யோசிப்பான். சரி, ஏதோ ஒன்று எல்லாரும் முன்னாடியும் அசிங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் இதை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன ஆச்சு ஹாங்? என்னோட கிஃப்ட் ஒன்றும் உனக்கு பிடிக்கலையா என்ன? மாஸ்டர், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல லிக் பண்ணோனே பயங்கர டேஸ்டியா இருக்குமா, அவ்வளோதான். ஹாங்கோட முகத்துல அப்படி ஒரு ஸ்மைல் வரும். அட என்ன இது, வாயில பட்டோன்னே அப்படியே கரையுது. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாப்பிட்டதே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா இதுவும் ஏதாச்சும் ஒரு கேவலமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அது மாதிரிலாம் இது இல்லை, இது நல்லா இருக்கு. அங்க லீயோ வந்துட்டு மெடிசன் கிங் வேலி அது வந்து ரீசெண்டா ஓப்பன் ஆக போகுதுல, அதை பத்தி நம்ம லீயோ அங்க சொல்றான். அங்க சைட்ல ஹாங்க பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, சீனியர் வந்து ஆக்சுவலா சாப்பிட்றது ஃபைனல் பனிஷ்மெண்ட்டோ? எனக்கு தெரிஞ்ச அவன் சாப்பிட்ற விஷயம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா இல்லைனாலும் ஆளு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். என்ன ஒரு கஷ்டம் இல்ல, பாவம் இந்த ஹாங்கு இந்த மாதிரி விஷயத்த மாஸ்டருக்காக அங்க பண்ண இருக்கான். அங்க ஜூன்லினுக்கு ஆக்சுவலா இந்த மெடிசன் கிங் வேலி இதை பத்திலாம் அங்க ஒண்ணுமே தெரியாது. இதனால அவன் லீ கிட்ட கேட்கிறான், ஆமா லீ, இந்த மெடிசன் கிங் வேலி இதுனா என்ன? அட மாஸ்டர், உங்களுக்கு மெடிசன் கிங் வேலியை பத்தி தெரியாதா என்ன? அங்க ட்ரெஷரு அள்ளி அள்ளி கிடக்கும். அதுலயும் ரேரான ஹப்ஸ், டிவைன் எலிக்சரு, இந்த மாதிரி கோச்சன்னு நிறைய விஷயம் இருக்கும். அது எந்த அளவுக்கு ரேருனா அந்த மாதிரி விஷயம் இந்த உலகத்துல உண்டு இந்த அவ்வளவுதான். எல்லாருமே அதுக்காக அடிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேரு. இப்படி அங்கே சொல்லும் போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியா ஒரு கொஸ்டும் அங்கே அப்பியர் ஆகுது. நீயும் அந்த மெடிசன் கிங் வேலைக்கு போகணும். ஒன்ஸ் அங்கே போயிட்டா உனக்கு ரொம்ப மேசிவான பங்கமான ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பரவாயில்ல, நம்மளும் அங்க இங்கன்னு தெரியும். இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதனால அந்த மெடிசன் கிங் வேலியில அப்படி என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணலாம். சீன் அப்படியே அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்த நோக்கி வரும். அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க ஃபைனலி வந்து ரீச் பண்றாங்க. அங்க வந்துட்டு ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்கான ரூமை நம்ம ஆளுங்க வாங்கவும் செய்யறாங்க. போற வழியில ஹாங்கும் கேட்கறான், ஆமா மாஸ்டர், எதனால இப்படி நம்மளையே மறைச்சிங்கன்னு வர மாதிரி வரணும்? அது என்னன்னா, இப்போ ரீசெண்டா என்னோட ஃபேம் வந்து ரொம்ப அதிகமா எல்லாத்துக்கும் பரவி இருக்கு. அதனால என்னோட ஃபேஸை பார்த்தாலே போதும் கிரேசியான ஃபேனுங்க எல்லாருமே வந்துருவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டா ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். அதான் நான் இப்படி யோசிச்சனே. கேட்டவுடனே ஹாங்கோங்க யோசிக்கிறான், ஆமா உண்மையை சொன்னா இந்த ஜூன்லின் அவன் என்ன யோசிப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு டைம் ஒரு விதமா யோசிப்பான், இன்னொரு டைம் ஒரு விதமா யோசிப்பான். இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்க ஜூன்லினும் கேட்கறான், ஆமா இங்க என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்கு, நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இந்த இடத்தோட ஸ்பெஷல் டிஷ் அதை வேணா நீங்க சாப்பிடலாம், அது ரொம்ப செம்மையா இருக்கும். அது லயன் ஹெட் மீட் பால்னு ஒரு டிஷ் இருக்கு. அது செம்மையா இருக்கும். வெளியில கிறிஸ்பியாவும் அப்படியே வாயில கரையும் மெல்ட் ஆகும் செம்மையா. ஃப்ரை பண்ண மீன், பீஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனா நம்ம ஜிங்கு கீழே இருக்க டிஷ்ஷை பார்த்து சொல்றான், அட இது என்ன, இது செம்மையாலாம் இருக்கு. உண்மையை சொன்னா உனக்கு கிரேட்டான கண்ணு இருக்கு. ஏன்னா அந்த டிஷ்ஷும் சும்மா இல்ல, வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுல லைட்டா எலியோட மீட்டும் இருக்கும்னு சொல்ல, அவ்வளவுதான் அவ ரொம்ப பயந்து போறான். இல்ல நான் ஒன்னும் எலியெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஜெங், நீ கவலைப்பட வேணாம். அந்த டிஷ்ஷை நம்ம ஆர்டர் பண்ணாம மீதி எல்லா டிஷ்ஷையும் நம்ம சாப்பிடலாம். அங்க எல்லா டிஷ்ஷும் சொன்னோன்னே அந்த பர்சனுக்கு அவ்வளோ சந்தோஷம். வாவ், இந்த அளவுக்கு பெரிய பெரிய டிஷ் எல்லாம் இவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா இவங்க பெரிய கஸ்டமர் நினைக்கிறேன். ஆனா இந்த சைடு ஜிங்குக்கு இப்பயும் அவங்க கவலையா இருக்கு. அவ அழுவுறா. எல்லாருமே எதுக்காக ஒரு கியூட்டான எலியை சாப்பிடணும்னு யோசிக்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு டிஷ்ல இருக்கு? அங்க லீயும் கேட்கறான், மாஸ்டர் நம்ம எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்? ஏன்னா எப்படியோ கொஞ்ச நாள்லயே மெடிசன் கிங் வேலி அது ஓப்பன் ஆக போகுது. குன்பேங் மேலேயே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு டைரக்டா அங்க போயிடலாம்ல. இல்ல உண்மையை சொன்னா மெடிசன் கிங் வேலி அது ஓப்பன் ஆகும் போது அங்க எப்படியோ நிறைய பேர் வருவாங்க. அதனால இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நிலைமை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஆளுங்களாம் வருவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஈவன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் திடீர்னு இங்க ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு.
மாஸ்டர் நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த டைம்ல வெளியில இருக்க மத்தவங்களும் நம்ம ஹீரோவுடைய கேங்கை பத்தி அங்க தப்பு தப்பா பேசுறாங்க. அங்க ஹாங்கும் சொல்றான், மாஸ்டர் இந்த டைம்ல நம்மள பத்தி யாரோ ஒருத்தங்க வெளியில பேசுறாங்க. கண்டிப்பா என்னோட ஃபேன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பாப்புலரு, நம்ம பண்ண விஷயம்லாம் அப்படி, அதனால கண்டிப்பா நம்மள பத்தி புகழ்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா கேட்டு பார்த்தா தாங்க தெரியுது, ரொம்ப கழுவி கழுவி நம்ம ஹீரோ ஊத்துறாங்க. அந்த ஜூலின் அவன் ஒண்டி என் கையில கிடைச்சான், அவன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். அவனால நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லா விஷயமும் நாசமா போச்சு. ஆமா ஆமா 6th கிரேட்ல இருக்க 7 ஆர்டிஃபெக்டையும் 30 மிஸ்டிக் டெய்ல்ஸ் மணியும் ஆளு எத்துக்கினா கம்ப்ளீட்டா என்கிட்ட இப்போ எதுவுமே இல்ல. அவனை வரகாண்டுக்கு மொத்தமா உரிச்சு எத்தலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை கேட்டவனே லீக் அங்க பயங்கரமா கடுப்பாவுது. அட மாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, முச்சு விட்டுறேன் அவங்கள. சைட்ல ஒரு சைடு நம்ம ஹாங்குக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபைனலி மத்தவங்க மூலமா லைட் அங்க திட்டு வாங்குறான்ல, மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே யாரு ஹீரோன்னு. அடலி இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீ கோவமா வேணா. ஏன்னா நம்மள மாதிரியே சில பேர் நம்மள இமிட்டேட் பண்ணி நாங்க தான் ஜூலினோட கேங்குன்னு சொல்லி பணம் பொருள் எல்லாத்தையுமே அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹாங் இந்த விஷயத்தினால உனக்கு சிரிப்பா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ண ஹாங், எப்படியும் உன்னை பத்தியும் சில பேர் இங்க தப்பா பேசுவாங்க. இதை கேட்கிற ஹாங்க்கு கடுப்பாவும், மாஸ்டர் வேறுமா சொல்லுங்க, அவங்க கதையை நான் மொத்தமா முச்சிடறேன். அதுக்கு நீ ரொம்ப கோவமா வேணா. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஃபேக் ஆனவங்க, அவ்வளவுதான். அங்க ஜூலியன் சொன்ன மாதிரியே இப்ப ஹாங்க பத்தி அங்க பேசுறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த ரெட் ஃபேரி அவ வந்து ஒரு லெஜெண்டரியான பியூட்டி, அவளோட அழகு அதுக்கு எல்லாருமே மயங்குவாங்க இப்படின்னு தான் நான் ரூமர்ஸா கேள்விப்பட்டேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது நான் யோசிச்சமாலாம் அங்க எதுவுமே இல்ல. அவ ரொம்ப கேவலமா இருக்கா, அவளெல்லாம் எப்படி காடஸ் அளவு அழகா இருக்கா அப்படின்னு எல்லாருமே பேசுனாங்களோ. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏத்தி ஏத்தி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவகிட்ட எதுவுமே இல்ல. இப்படி ரெட் ஃபேரியை பத்தி அங்க பேசும்போது நம்ம லீயும் அப்படியே சைட்ல ஒரு லுக்க விடுவான். லீ என்ன ஆச்சு, எதுக்காக நீ ஒரு மாதிரி என்ன பாக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அட சீனியர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சும்மா பாக்கல, என் கண்ணில் ஏதோ தூசி போயிடுச்சா அதை திரும்பினேன். அங்க ஜூனினும் சொல்றான், ஆமா ஹாங்கு உண்மையை சொல்லு, அந்த ரெட் ஃபேரி அந்த பேரை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஏன்னா அவங்க டிஸ்கிரைப் பண்றது ஒரு உமனு, ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது நீ எதுக்காக அந்த இடத்துல கோவமாகணும்? ஏன்னா நீ தான் ஒரு உமனே இல்லையே. இல்ல நீ ஒரு உமனா? ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாங்கு கோவமா இருப்பான். இப்பதான் எனக்கு புரியுது, அந்த ரெட் ஃபேரி அந்த பேரு வந்து உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி நீ ரியாக்ட் பண்ணிருக்கியோ? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க இப்படி இவங்க பேசும்போது ஃபுட் அங்க வரும். ஃபுட் எல்லாமே செம்மையா இருக்கும். இதே மாதிரி ஜூலியனோட கேங்கும் அங்க சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க அவரும் வரும்போது யோசிக்கிறாரு, ஏன் தெரியல அங்க சாப்பிட்ற அந்த 4 பேரை இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. இந்த சைடு இப்பயும் அங்க அந்த பொண்ணு ரொம்ப கோவமா ஜூலியனை பத்தி ரொம்ப கத்தின்னு இருப்பா. வயசானவரு அவரு தான் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஜூலியனோட பவர் அது வந்து ரொம்ப அதிகம். மத்தவங்க என்னதான் அவனை ஒரு மாதிரி மடக்க ட்ரை பண்ணாலும் அவன் மடங்க மாட்டான். அங்கிள் எதுக்காக அந்த ஜூலியனை எதிர்த்து நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்? சரிம்மா, இதுக்கு மேலேயும் நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணல. இவங்க சாப்பிடும் போது அந்த சைடுக்கா நம்ம ஜூலியனோட கேங்கு வரும். ஜூலியனோட கேங்கை பார்த்தோன்னே அந்த வயசானவரு அப்படியே அந்த சைடு பாப்பாரு. அங்க மேவும் கேக்குறா, ஆமா என்னாச்சு அங்கிள், எதுக்காக அந்த சைடு பாக்குறீங்க? அது ஏன்னா இப்ப போறாங்களே அந்த 4 பேரு, அவங்க கிட்ட பயங்கரமான எனர்ஜி இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனா அவளைக்கும் அவங்க பவர் இல்லாத மாதிரி தான் வெளியில காட்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் அந்த ஜூலின் அவனை பார்த்தோம், இப்போ திடீர்னு இந்த 4 பேரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மெடிசன் கிங் வேலி அது வந்து கூடிய சீக்கிரத்துல திறக்க போதில்ல, அதனால நிறையவே எலைட்டான கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே இங்க வராங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க நைட் ஆகுது. ஆனா நைட்ல தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. வித்தியாசமா சர்பன் கிளான்ல இருந்து ஸ்னேக் ஆளுங்களும் அவங்க வராங்க. இன்னைக்கு இந்த வீக்கான ஹியூமன்ஸோட கதையை நம்ம மொத்தமா முடிக்கிறோம். இதை யாராலையுமே இன்னைக்கு தடுக்க முடியாது. ஏன்னா எப்போ இவங்க தூங்க போவாங்களோ அந்த டைம்ல நம்ம ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி அவங்கள ட்ரீம்லயே மாட்ட வைக்கணும். அதனால எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் உங்க வேலையை ஆரம்பிங்க. அங்க இப்படி அவங்க சொன்னோன்னே ஷிப்ல ஒரு இடத்துல அந்த ஆளுங்க ஃபார்மேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அலர்ட்டா இருங்க, இதுக்கு மேலேயும் நம்ம மிஸ்டேக்கே அங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஷிப்ல யாருமே சர்வைவர்ஸ் அப்படின்னு இருக்கவே கூடாது. இவங்க எல்லாருமே இந்த ஃபார்மேஷனால என்லெஸ் கனவுல மாட்டிக்கணும். ஒன்ஸ் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி இவங்க எல்லாருமே மாட்டிக்கினாங்கன்னா அவ்வளவுதான். ஈவன் ஒரு ட்ரூவான இம்மார்டல் அந்த பர்சனாலேயே இந்த ஃபார்மேஷனை விட்டு வெளியில வர முடியாது. இப்படி இந்த கேங்கு ஒரு ஃபார்மேஷனை அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹாங்கு லீயே ஜிங்கு இவங்கெல்லாம் அங்க பாவம் தெரியாம நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. ஒன்ஸ் மனுஷங்க எல்லாருமே தூங்கிட்டா உண்மையான ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது.
இப்படி அங்க சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். இப்போ இந்த ஆளுங்க பண்ற வேலையால நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போதும். அதே மாதிரி மெடிசன் கிங் வேலி அதோட ஆர்க்கெல்லாம் இன்னமும் ஸ்டார்ட் ஆகல. அந்த ஆர்க்கெல்லாம் இன்னமும் செம்மையா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.